ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிவர்மன் அண்ட் ஃபேமிலி யூடியூப் சேனல். இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டடீஸ்க்கான வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கிளாஸ் 6ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் அப்படின்னா அளவுகள்னு அர்த்தம். ஸோ மெஷர்மெண்ட்டுக்கான டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். த கம்பேரிசன் ஆஃப் அன் அன்னோன் குவான்டிட்டி வித் த நோன் குவான்டிட்டி. ஸோ தெரிஞ்ச குவான்டிட்டியை தெரியாத குவான்டிட்டியோட என்ன பண்ண போறோம்னா கம்பேர் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் என்னன்னா மெஷர்மெண்ட்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பீம் பேலன்ஸ்ல பாருங்களேன், நம்ம ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம், எடைக்கல் வைப்போம், அது நமக்கு தெரிஞ்ச குவான்டிட்டி. இன்னொரு பக்கம் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வைப்போம், அது நம்மளுக்கு தெரியாத குவான்டிட்டி. ஸோ தெரியாத குவான்டிட்டியை தெரிஞ்ச குவான்டிட்டியை வச்சு என்ன பண்றோம், மெஷர் பண்றதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறது, இதுல வந்து பேசிக்கலி பார்த்தோம்னா 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று நம்பர், இன்னொன்று யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்றது நம்பர், கேஜி அப்படின்றது யூனிட், 20 அப்படின்றது நம்பர், எம்எல் அப்படின்றது யூனிட், 30 அப்படின்றது நம்பர், மீட்டர் அப்படின்றது யூனிட். ஸோ இந்த மெஷர்மெண்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா மெஷர்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது. நம்ம வீடு எடுத்துக்கோங்களேன், அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கோங்களேன், அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. காலைல வாங்குற பால்ல இருந்து நைட் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரையும் எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. ஒரு ஸ்கூல் பையன் இருக்கானா, ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட ஹைட் என்ன, அதையும் நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் தான் பண்ண முடியும். அவனோட வெயிட், அவனோட ட்ரெஸ்ஸோட சைஸ், அவனோட ஷூவோட சைஸ், சாக்ஸோட சைஸ், அவன் இங்கேருந்து வீட்லேருந்து ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகிற டிஸ்டன்ஸ், எல்லாமே என்னதுன்னா எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட் தான். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா மெஷர்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே சயின்ஸோட ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 7 பேசிக் யூனிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸோட அப்ரிவேஷன் ஃபார்ம் தான் என்னன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அப்படின்னா என்னன்னா, முன்னாலாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எம்கேஎஸ், அதுக்கப்புறம் எஃப்பிஎஸ், இப்படி ஒருத்தவங்களும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து வச்சு ஃபாலோ பண்ணாங்க. எம்கேஎஸ் அப்படின்னா என்னன்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட். இதை வந்து ஒரு கண்ட்ரியில ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் எஃப்பிஎஸ் அப்படின்னா என்னன்னா ஃபுட், பவுண்ட், செகண்ட் சிஸ்டம்னு அர்த்தம். ஃபுட், பவுண்ட், செகண்ட் சிஸ்டம்னா நம்ம லெக்கை வச்சு என்ன பண்ணாங்கன்னா லென்த்தை மெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி வேற வேற ஒரு கண்ட்ரில ஒன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத வந்து என்ன பண்ணாங்கன்னா காமனா எல்லாரும் ஒரே வந்து ஒரு லென்த்னா இவ்வளவுதான் இருக்கணும், கேஜினா இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து கொண்டு வந்ததுதான் என்னன்னா இந்த எஸ்ஐ யூனிட்ஸ். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்றோம். இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து மொத்தம் 7 யூனிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 7 யூனிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லென்த். லென்த் அப்படின்னா அதை எப்படி மெஷர் பண்றோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல மெஷர் பண்றோம். இதை வந்து ஒரு வாட்டி நம்ம 10 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 மீட்டர் இப்படின்னு எழுத முடியாது, இதை ஷார்ட்டா எழுதணுன்றதுக்காக கொண்டு வந்ததுதான் என்னன்னா இந்த ஸ்மால் யூனிட் 10 எம். அதே மாதிரி மாஸோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா கிலோகிராம். 10 கிலோகிராம் அப்படின்ற எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 10 கேஜி அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் டைம், செகண்டை எப்படி ஷார்ட்டா எழுதுவோம்னா எஸ்ன்னு போடுவோம், இல்ல எஸ்இசி அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டோட யூனிட் தான் கேண்டலா. கேண்டலாவோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா சிடி. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கெல்வின்ல மெஷர் பண்ணுவோம். அதோட ஷார்ட்டா எப்படி எழுதுறோம்னா கேன்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட யூனிட் பார்த்தோம்னா மோல், அது எப்படி ஷார்ட்டா எழுதுறோம்னா MOL அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுவோம்னா ஆம்பியர். ஆம்பியர் எப்படி ஷார்ட்டா எழுதுவோம்னா AMP. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லென்த். லென்த் வச்சு நம்ம எதை மெஷர் பண்ணுவோம்னா மீட்டரை மெஷர் பண்ணுவோம். The shortest distance between 2 points. 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் என்னதுன்னா லென்த். அதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர். அதை எப்படி ஷார்ட்டா எழுதுவோம்னா எம்னு எழுதுவோம். நெக்ஸ்ட், இதுவே ஸ்மால் ஸ்கேல்ல ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட்டா இருந்ததுன்னா அது மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர்ல போடுவோம். லார்ஜ் ஸ்கேல்ல கொஞ்சம் அதிகப்படியான மெஷர்மெண்ட்டா இருந்துச்சுன்னா அதை மீட்டர்ல போடுவோம். ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா கிலோமீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப மைனூட்டான ஒரு சேஃப்டி பின் இருக்கு, அதோட மெஷர்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா அது எய்தர் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். அது ஸ்மால் ஸ்கேல் மெஷர்மெண்ட். இதுவே லார்ஜ் ஸ்கேல் மெஷர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெஸ்க்கு கிளாத் எல்லாம் வாங்குறோம்ல, அதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதுல வாங்குவோம்னா மீட்டர்ல வாங்குவோம். 1 மீட்டர் ஆர் 2 மீட்டர்ல வாங்குவோம். அது லார்ஜ் ஸ்கேல். ரொம்ப நம்ம ரோட் டிராவல் பண்றோம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம எதுல சொல்லுவோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட், இந்த ஸ்கேல் அப்படின்ற ஒன்னை இன்வென்ட் பண்ணது யாருன்னா, ஸ்கேலோட இன்னொரு நேம் என்னன்னா ரூலர். அதை யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மீட்டருக்கு இருக்கிற கன்வர்ஷன்ஸ், 3 கன்வர்ஷன்ஸ் பார்க்க போறோம். 1 மீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். 1 கிலோமீட்டர் எதுக்கு ஈக்குவல் 1000 மீட்டருக்கு ஈக்குவல். 1 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல் 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ். மாஸ்னா என்னன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ட் இன் யோர் பாடி. ஒரு பாடி இல்லை ஆப்ஜெக்ட் எல்லாமே எதால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸால உருவானது தான் என்னதுன்னா பாடி ஆர் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் மாஸ். இதில் எந்த ஒரு கிராவிடேஷனல் புல்லும் வந்து என்ன இருக்காதுன்னா எக்ஸீட் ஆயிருக்காது. ஸோ வித்தவுட் கன்சிடரிங் த கிராவிடேஷனல் புல்லை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மாஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெயிட். வெயிட்னா என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ பாடி. ஸோ நம்ம இதில் வந்து என்ன இருக்குன்னா வெயிட்னாலும் மாஸ்னாலும் ஒன்று தான். ஆனால் வித்தவுட் கன்சிடரிங் த கிராவிடேஷனல் புல்லை மாஸ்ன்னு சொல்லுவோம். கிராவிடேஷனல் புல்லோட பாடி நம்ம பாடியோட வெயிட் இங்கே இருக்குல்ல இடத்துல இருக்குல்ல அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெயிட்னு சொல்றோம். ஸோ இதோட யூனிட் பார்த்தோம்னா நியூட்டன். அது எப்படி ஷார்ட்டாக சொல்லுவோம்னா என்னன்னு சொல்லுவோம். மாஸோட யூனிட் பார்த்தோம்னா கிலோகிராம். அது எப்படி ஷார்ட்டாக சொல்லுவோம்னா கேஜின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பீம் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ் அப்படின்றது தராசுகள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே இப்பயும் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதோட யூசேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து பீம் பேலன்ஸ்னு சொல்லுவோம் தராசுகளை. டிஜிட்டல் பேலன்ஸ் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் டிஜிட்டலைஸாக காட்டும் எவ்வளோ கேஜி இருக்குது அப்படின்றது. இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் பேலன்ஸ் தான். ஸோ மாஸ் அப்படின்னா என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஒரு பாடியில் இருக்குது. ஆனால் அதில் என்ன இருக்குது அது கிராவிடேஷன் ஃபுல்லாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுதான் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம். வெயிட் நம்ம நார்மலாக இடத்துல நம்மளால எடுக்க முடியறது என்னன்னு பார்த்தோம்னா வெயிட் தான். ஏன்னா கிராவிடேஷனல் புவியீர்ப்பு விசை என்ன இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ நம்ம இங்கே மெஷர் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா வெயிட்டு. ஸோ இட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ பாடி. இதோட யூனிட் பார்த்தோம்னா நியூட்டன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லென்த். லென்த் வச்சு நம்ம எதை மெஷர் பண்ணுவோம்னா மீட்டரை மெஷர் பண்ணுவோம். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னதுன்னா லென்த்து. அதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர். அதை எப்படி ஷார்ட்டாக எழுதுவோம்னா எம்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் இதுவே ஸ்மால் ஸ்கேலில் ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அது மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டரில் போடுவோம். லார்ஜ் ஸ்கேலில் கொஞ்சம் அதிகப்படியான மெஷர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை மீட்டரில் போடுவோம். ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா கிலோமீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மைனூட்டான ஒரு சேஃப்டி பின் இருக்கு, அதோட மெஷர்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா அது எய்தர் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர்ல தான் இருக்கும். அது ஸ்மால் ஸ்கேல் மெஷர்மெண்ட். இதுவே லார்ஜ் ஸ்கேல் மெஷர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெஸ்க்கு கிளாத்லாம் வாங்குறோம்ல அதெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் வாங்குவோம்னா மீட்டர்ல வாங்குவோம். 1 மீட்டர் ஆர் 2 மீட்டர்ல வாங்குவோம். அது லார்ஜ் ஸ்கேல். ரொம்ப நம்ம ரோட் டிராவல் பண்றோம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம எதில் சொல்லுவோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல் அப்படின்ற ஒன்றை இன்வென்ட் பண்ணது யாருன்னா ஸ்கேலோட இன்னொரு நேம் என்னன்னா ரூலர். அதை யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மீட்டருக்கு இருக்கிற கன்வர்ஷன்ஸ் 3 கன்வர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். 1 மீட்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். 1 கிலோமீட்டர் எதுக்கு ஈக்குவல் 1000 மீட்டருக்கு ஈக்குவல். 1 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல் 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம். ஸோ டே டு மந்த்து, மந்த் டு இயர், டே டு நைட், நைட் டு டே, சீசனல் சேஞ்சஸ் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கறது என்னன்னு பார்த்தோம்னா டைம் தான். அதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா செகண்ட். அதை எப்படி ஷார்ட்டாக எழுதுவோம்னா எஸ்இசி அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓல்டன் டேஸில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா சாண்ட் கிளாக், சன்டைல். சாண்ட் கிளாக் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாண்ட் ஃபுல்லாக இருக்கும். அது ஃபுல்லாக கொட்டி முடிச்ச உடனே 1 மினிட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ சன் டைல் அப்படின்னா என்னன்னா சன் நம்ம மேலே விழுந்து நம்ம ஷேடோ கீழே தெரியுது இல்லை அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம நவடேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் கிளாக் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட். ஸோ இது என்னன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். எல்லா சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணாங்க எல்லா கண்ட்ரிஸ் சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து காமனான யூனிட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா காமனாக 1 மீட்டர்னா இவ்வளோதான், 1 கேஜினா இவ்வளோதான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மீட்டர் ராடும் ஒரு பாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பேசிக்காக இருக்கிற ரூலர்ஸ், ஸ்கேல்ஸ், அதுக்கப்புறம் டேப்ஸ் இதெல்லாமே என்ன வந்திருக்கு. அதே மாதிரி 1 கேஜி வெயிட்டுக்கு இருக்கிற வெயிட்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க இதை பேஸாக வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எதால மேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மீட்டர் ராட் எதால மேட் ஆயிருக்குன்னா பிளாட்டினம் இரிடியம் அலாய் அதால கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இன் பாரிஸ். பாரிஸ்ல இருக்கிற பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரியான காப்பி எங்கேயும் இருக்குன்னு சொல்றாங்கன்னா நேஷனல் பிசிக்கல் லேப். அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா டெல்லியில இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ்க் இருக்கிற பார். அது எதால கிரியேட் ஆயிருக்குன்னா அதே பிளாட்டினம் இரிடியம் அலாயால் தான் கிரியேட் ஆயிருக்கு. இது எங்க இருக்குன்னா பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் இன் பிரான்ஸ். அது பாரிஸ்ல இருக்கு, இது பிரான்ஸ்ல இருக்கு. இது எதுல இருந்து இருக்குன்னு பார்த்தோம்னா 1889ல இருந்து இருக்கு.
இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா மெஷர்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அன்னோன் குவான்டிட்டியை வந்து நோன் குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு கீழே இருக்க லென்த்து, மாஸ், டைம் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். லென்த் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ அதோட யூனிட் வந்து மீட்டர், ஸ்மால் ஸ்கேலுக்கு எப்படி, லார்ஜ் ஸ்கேலுக்கு எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மாஸோட யூனிட் கேஜி. மாஸ்னா என்ன, வெயிட்னா என்னன்னு பார்த்தோம். மாஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம், அதோட யூனிட்லாம் பார்த்தோம். அதே மாதிரி டைம்னா என்னன்னு பார்த்தோம், டைமோட யூனிட் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.